رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم رسالة الكريمة هي لا إله إلا الله محمد رسول الله. கலிமத்து தைபாவை நாவால் ஓதி கல்வால் உண்மை ஈமான் என்னும் விசுவாசம் கொள்ளக்கூடிய மகா கௌரவமிக்க ஹைருல் அக்பரை நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு துல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله حمدا دائما ابدا الحمد لله ثم الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لخمسة وطفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى ربناهما والفاطمة. الله رب العالمين அவனுடைய படைப்புகளிலேயே அல்லாஹ்வுடைய ஜமீ மஹ்லூகாத் எல்லா மஹ்லூகாத்திலும் மிக விசேஷமான படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிற நபிமார்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே அல்லாஹ்வுடைய கிரியேஷன்ஸ்லேயே வெரி கிரேட் கிரியேட்டட் யார் மாஷா அல்லாஹ் அம்பியா அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நபிமார்களையும் ஆலா தரஜால் இருக்கிறாங்க ரசூல்மார்கள் முர்சலீன்கள், அவர்களையும் ஆலா தரஜால் இருக்கிறாங்க உலுல் அஸ்முகள் மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் எல்லா உலுல் அஸ்முகள் முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுல் வல்லம் நாயகத்தை தவிர மற்றைய நபிமார்கள் ரசூல்மார்கள் உலுல் அஸ்முகள் எல்லோருக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒரு ஹாஸான ஒரு இதுனை இலாஹி வந்துச்சு. எல்லா நபிமார்களுக்கும் வராது. அது என்னன்னு சொன்னா அந்த நபி அந்த ரசூல் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய எல்லா இபாதுகள் துஆவையும் அல்லாஹ் கபூல் ஆக்குவான். ஏன்னா அல்லாஹ் தவிர இலாஹா வேற யாரும் கிடையாது. லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனா நபிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஸ்பெஷலான ஒரு பெர்மிஷன் அல்லாஹ் கொடுத்திருப்பான். என்னன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு துஆ அவங்களுக்கு கேட்கலாம், அவங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு துஆ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு துஆ சுலைமான் நபி கேட்டாங்க, ஆட்சியை கேட்டாங்க, சல்தனத் கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்துட்டான். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சல்தனத். எறும்பு அது மக்கள்கிட்ட பேசுறது என்ன, அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஏறத்தாழ மாஷாஅல்லா என்ன 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அல்ல, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 40 மைல்கள்ல அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. 40 மைல்களுக்கு முன்னாடி ஒரு எறும்பு அதோடைய ஒரு தாய் எறும்பு அது மக்கள்கிட்ட சொன்னுச்சு, சுலைமான் நபியோட படம் வந்து நீங்க எல்லாம் அவங்களோட மஸ்கன்ல போய் பூந்துங்கன்னு சொல்லி. 40 மைலுக்கு முன்னாடி வர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பு பேசுறத கேட்டாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான விசாலமான சல்தனத்தை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு ஹாஸான துஆன்னு சொல்றேன். அதுல சுலைமான் நபிக்கு அந்த சுலைமான் நபி அதை கேட்டாங்க. இப்படி எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு ஹாஸ் இது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மிசால். ஒரு நபி என்ன கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, வித்தியாசமா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் மாஷா அல்லாஹ் என்ன என்னுடைய உம்மத்தை எல்லாம் என்னுடைய கௌமையெல்லாம் நான் கூட்டிக்கிட்டு கடலுக்கு கீழே போய் நான் வாழணும்னு சொல்லி கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான். குதிரத்தை இல்லாஹி ரப்புல் ஆலமீன் நாடியதெல்லாம் செய்யக்கூடிய அம்மா தஷா அல்லாஹ் புரிஞ்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன நாடுனதையெல்லாம் நடத்தாடக்கூடியவன். அம்மா தஷாஉன இல்லா அன் யஷா அல்லாஹ்.
அம்மா தஷாவுன இல்ல ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ்க்கு எது ஒன்றும் கஷ்டமானதல்ல, அவன் எதை நாடுறானோ அதை செய்வான். அன்னல் குவத்தில் இல்லாஹி ஜமியா. அப்ப எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹாஸான ஒரு இதுனு ஷரீஃப் அல்லாஹ். இது முக்கியமான விஷயம். நீங்க ஹாஜா நாயத்துடைய ஹிமாயத்து கொண்டு எத்தனை பேர் இங்க இந்த இல்ம ஹாசிலாக்குறீங்களோ, உங்களோட கல்போட வைக்காம உங்களோட அகலுக்கும் உங்களோட அஹபாபுகளுக்கும் கட்டாயம் இதை சொல்லணும் மாஷா இன்ஷா அல்லாஹ் தஆலா. புரிஞ்சா? இதுல பல விஷயங்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய இஷ்கே முஹம்மது இதில் இருக்குது மாஷா. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா நபிக்கு பிறகு வந்த நபி பேர் என்ன? ஹாலித் அலைஹிஸ்ஸலாம். ஈசா நபிக்கு அடுத்து வந்த நபி பேர் என்ன? ஹாலித் அலைஹிஸ்ஸலாம். அங்க ஷுஹரத் கிடையாது. புரிஞ்சா? இந்த ஹாலித் அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் எல்லா நபிக்கும் அல்லாஹ் ஒரு ஹாஸ் இதுன்னு சொல்லி அவங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பாங்க. யானையை தூக்கிக்கிட்டு பறக்கிற பெரிய பறவை எல்லாம் இருந்துச்சு. யானைய அந்த பறவை கால்களில் தூக்கிட்டு பறந்துடும். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பறவை. யானையை தூக்கிட்டு பறக்கணும்னா அது எவ்வளோ எத்தனை கிலோல இருக்கணும் மாஷா அல்லாஹ். அவ்வளோ பிரம்மாண்டமான பறவை ஒரு நேரத்தில் ஒரு தாய் ஒரு குழந்தைய வச்சு உணவு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த தாய் போய் ஹாலித் நபி அலைஹிஸ்ஸலாத்துல முறையிட்டாப்புல. ஹாலித் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அந்த பிள்ளையை வாங்கி கொடுத்துட்டு அந்த பறவை இனத்தையே உலகத்திலிருந்து அவங்க அழிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த துவா வச்சு மாஷா அல்லாஹ். விளங்குதா? இப்போ இந்த பெரிய பெரிய உருவங்கள்லாம் அங்க எலும்பு குறிஞ்சுக்கணும் இந்த டைனோசர் அது இதெல்லாம் சொல்றான்ல, அதெல்லாம் ஹாலித் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்த ஜீவிகள். ஹக்கு நமக்கு எல்லா விஷயத்தையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் என்ன ஏறத்தாழ 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மாஷா அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் நமக்கு நம்முடைய நாயகம் எல்லாத்தையும் நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல எத்தனை புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஜதீதான அட்வான்டேஜ் வேர்ல்டுல எத்தனை விஷயங்கள் வந்தாலும் அது அத்தனையும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அது ஜதீதான ஹபரா இருக்கும். முஸ்லிம்களுக்கு அது ஆல்ரெடி ஒரு ஓல்டு மெசேஜா இருக்கும். எல்லாம் பழைய செய்தியா இருக்கும். ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கலிமால் எல்லா நாயகம் நமக்கு திருவுளமாயிட்டாங்க மாஷா அல்லாஹ். அட வயத்துல ஒரு குழந்தை ஆனா பெண்ணா அமையறதுக்கு மாஷா அல்லாஹ் என்ன XY XX இந்த விஷயத்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்திட்டாங்க. தமிழ் சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்குது மாஷா அல்லாஹ். XY XS எல்லாம் இன்னைக்கு சொல்றான் மெடிக்கல் சயின்ஸ். நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன நம்முடைய நாயகம் ஹபீபுல்லாஹி ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வல்லம் லிசான் ஹக்கல் கலிமால் என்றோ நமக்கு நாயகம் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்க மாஷா அல்லாஹ். மார்க்கெட்டிங் இல்லாம மார்க்கெட்டிங் மைண்ட் இல்லாம ஹக்கான தீனை படிக்கணும்னு சொல்லி ஒரு மனுஷன் குர்ஆன் ஹதீஸை படிச்சான்னா என்ன அல்லாஹ் தபாரக தஆலா அவன் காலடியில உலகத்தை ஆத்தி கொடுப்பான் மாஷா அல்லாஹ். நான் அனுபவ ரீதியில பார்த்தேன். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதபை தத்ஹா தௌலத்துல் அக்பர் ஹாஜா மௌலூத் சிஸ்தியுடைய கபுல் கரீமான என்னுடைய அருமை எஜமா என்னுடைய வாப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாஃபாது அலைஹில் பரக்காத்து மின்ஹு நாயகத்துடைய மேலான ஹயாத தய்யிபால நான் என்ன இத அனுபவ ரீதியில கண்டிருக்கிறேன் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹாலித் அலைஹிஸ்ஸலாம் வரையில என்ன அந்த துஆ இத்ரிஸ் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். என்ன கேட்டாலும் அல்லாஹ். நபிக்கும் ஒரு துஆ தான், ரசூலுக்கும் ஒரு துஆ தான். இப்ப ஆதம்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலும் அல்ல, உலுல் அஸ்மும் அல்ல, அவங்க நபி ஹலீஃபத்துல்லா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு துவா தான், அந்த ஒரு இதில் ஷரீஃப் தான். ஆதம் நபியாவும் ரசூலாவும் உலுல் அஸ்மா இருக்கிற நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு துவா தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீல், நபி ரசூல் உலுல் அஸ்ம ஹலீல், அவங்களுக்கு ஒரு துவா. மூசா கலீம், அவங்களுக்கு ஒரு துவா தான். எல்லாருக்கும் ஒரு துவா தான். மற்றதெல்லாம் கேட்கிறாங்க, அது வேற விஷயம். இது ஸ்பெஷலான ஒரு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் அல்லாஹ் கொடுத்திருப்பான். என்ன கேட்டாலும் அதை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். எதை கேட்கிறாங்களோ அதை அல்லாஹ் கொடுத்துருவான். இப்படி ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களுக்கும், எல்லா ரசூல்மார்களுக்கும், எல்லா உலுல் அஸ்ம்களுக்கும் ஒரு துவா. ஆனா நம்முடைய ஆரோக்கிய ரட்சகராகிய துனியாவிலும் ஆகிரத்திலும் நம்போன்ற ஃபுகராக்கள், துஆஃபாக்கள், மசாக்கீன்கள், ஆஜிஸீன்கள், நாகிஸீன்கள், ஆசீன்களை ரட்சித்து காவல் செய்து ஹிஃபுது செய்து நம்மை ஆதரிக்கக்கூடிய அரவணைக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல நாயக கோமான், அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா நாயக கேட்க நினைச்சதெல்லாம் நடத்த. அது வேற, இந்த ஒரு ஸ்பெஷல் துவா எல்லா நபிமார்களுக்கும், எல்லா ரசூல்மார்களுக்கும், எல்லா உலுல் அஸ்ம்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான்ல. இந்த வரிசையில நம்முடைய நாயகத்துக்கு 3 துவா அல்லாஹ் கொடுத்தாங்க. 3 விஷயம். நாயகம் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் கொடுத்துருவாங்க. 3 அல்லாம எல்லாமே அவங்க நடத்தாட்டுறதுதான், அது வேற விஷயம். இந்த ஒரு துவான்னு சொல்லல, ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் அல்லாஹ்வுடையது. இதுல எல்லா நபிமார்களுக்கும், எல்லா ரசூல்மார்களுக்கும், எல்லா உலுல் அஸ்ம்களுக்கும் ஒரு துவா. சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன், காத்தமுல் அம்பியா வல் முர்சலீன், தாஜுல் அம்பியா வல் முர்சலீன், சய்யிதுல் ஆயாத்துல் குர்ஆனுல் அதீம், ஹபீப் ரப்பல் ஆலமீன், جد الحسن والحسين نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد والله நாயக கோமான், அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா 3 இதில் சரி 3 இஜாசத். ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் 3 விஷயம் என்ன கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். நாயகம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அப்படி 3 விஷயத்தை கொடுத்தான். எல்லா நபிமார்களும் 40 வருஷம் பொறுத்து பார்த்தாங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு மேல முடியல, துவா கேட்டுட்டாங்க, ஃபிரௌன் ஹலாக் ஆயிட்டாங்க. 40 வருஷம் வெயிட் பண்ணாங்க, முடியல. ஃபிரௌன் என்ன மூசா நபி காலத்துல உள்ள ஆள் இல்ல, மூசா நபியோட வாப்பா மூசா பின் இம்ரான். மூசா நபியோட வாப்பா இம்ரானுடைய காலத்திலையும் ஃபிரௌன் இருந்தான். இம்ரான் காலத்து மட்டுமல்ல, இம்ரான் இப்னு ஹைஸ், இம்ரான் வாப்பா ஹைஸ், மூசா நபியோட கிராண்ட் ஃபாதர், அவங்க காலத்துல இருந்தான். அவன் தான் ஏறத்தாழ என்ன 1 வருஷம் 2 வருஷம் 100கணக்கான வருஷம் 300 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவன்ல. 300 வருஷத்துக்கு மேல பல இஃப்திலாஃப் இருக்குது. 360 400 500 சொல்லலாம். ஆனா 300 வருஷத்துக்கு மோர் தென், அது கம்மியா இல்லை, அதிகமா தான். இப்ப 40 வருஷம் வெயிட்டிங்ல இருந்தாங்க, முடியல, கேட்டுட்டாங்க. இப்படி எல்லா நபி ரசூலும் அந்த துவாவை துனியாலேயே யூஸ் பண்ணிட்டாங்க. நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் வல்லம், அவர்களுக்கு அல்லாஹ் 3 இஜாசத் கொடுத்தான். 3 துவா, 3 இதிர்ஷன். ஹபீபுல் ஆலமீன் எல்லா நபிக்கு ரசூலுக்கு உலுல் அஸ்முக்கு ஒண்ணு. தாங்கள் யார் மாஷா அல்லாஹ், வரஃபஅனா லக திக்ரக் நாயகர் மாஷா அல்லாஹ்.
தாங்கள் மாஷா அல்லாஹ் வரஃபஅனா லக திக்ரக் நாயகர் மாஷா அல்லாஹ் தங்களுக்கு 3 மாஷா என்ன வேணுமோ கேளுங்க ஹபீபுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹபீபுல் ஆலமான நம்முடைய நாயகம், நம்முடைய ஆரியர் ரட்சகர், நம்முடைய உயிருக்கு உயிரான, நம்முடைய ஈமானுடைய ஹயாத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்து வல் நாயக் வமான் அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா 3 இத்ரிஸ் ஷரீஃப் கொடுத்தார். ஆனா நம்முடைய நாயகம் ஒரு துஆவை கூட இந்த துனியால கேட்கல. மாஷா நாயகம் திருவுளமாயிட்டாங்க. இந்த 3 துஆவையும் என் உம்மத்துக்காக கியாமத்துல வச்சிருக்கிறேன் சொல்லிட்டாங்க. என்னுடைய உம்மத்துக்காக கியாமத்துல வச்சிருக்கிறேன். மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒன்னே நான் துனியால கேட்ற மாட்டேன். எவ்வளவு பெரிய நெருக்கடி எனக்கு வந்தாலும் நான் எல்லாத்தையும் நான் தாங்கிக்குவேன். என்னுடைய அனுபவத்துக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். என் உம்மத்துக்காக என்ன 3 துஆ வச்சுக்கிறேன். மாஷா அல்லாஹ். என்ன காலமெல்லாம் நான் ரப்பி ஹப்லி உம்மத்தி ரப்பி ஹப்லி உம்மத்தின்னு துஆ கேட்டேன். ஒரு துஆவை கூட இந்த உலகத்துல இஸ்திஅமால் செய்யல, யூஸ் பண்ணல எம்பெருமானார் பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம். நம் மீது நம்மை பெற்றெடுத்த மாதா பிதா காட்டாத அன்பையும் அருளையும் பொழியக்கூடிய இந்த வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம எவ்வளவு முஹப்பத் வச்சிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு க்ஷணமும் நாம் என்ன ஃபிக்ர் செய்ய வேண்டியது நம்முடைய கட்டாயமான கடமை. மாஷா நம்முடைய லைஃப் அப்பதான் என்ன ஒரு அர்த்தமுள்ள ஒரு லைஃபாக, ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபாக, நம்முடைய லைஃபுக்கு ஒரு மீனிங் உள்ள லைஃபா இருக்கணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் நம்முடைய கல்புல எந்த அளவுக்கு இருக்குது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்னு சொல்லி ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு க்ஷணமும் நாம் திங்க் பண்ண வேண்டியது நம் மீது கட்டாயமான கடமை. மாஷா ஒரு துஆவை கூட இந்த உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டாங்க, அல்லாஹ்வுடைய கலீலை கேட்டுட்டாங்க, அல்லாஹ்வுடைய கலீலை கேட்டுட்டாங்க, நூஹ் நபி கேட்டுட்டாங்க, சாலிஹ் நபி கேட்டுட்டாங்க, ஜமீ அம்பியால் இலாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாரும் கேட்டுட்டாங்க. ஆனா தாஜுல் அம்பியா வல் முர்சலீன் தாஹா யாசீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்து வல்லம் நாயக கோமான் ஒரு துஆவை இந்த துனியால கேட்கல. பத்ருல மாஷா அல்லாஹ் எவ்வளவோ நெருக்கடி இருந்துச்சு, கேட்கல. உஹதுல அதை விட நாயகம் ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பொய்யான செய்தியை கூட பரப்பினாப்ல அபூ சுஃபியான். ஆனா வாரிச ரசூலுல்லாஹ், வசிய ரசூலுல்லாஹ், நஃப்ஸ முஹம்மதி அலி கர்ரமல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதால நம்மோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அது பொய்யான தப்பான செய்தி. நாயகம் கொல்லப்படவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன பிரகடனம் செய்து கொண்டு ஷவுட்டிங் பண்ணி கொண்டு பயந்து உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் தைரியம் கொடுத்து கூப்பிட்டாங்க சேனா அலி நாயகம் அலைஹிஸ்ஸலாம். அந்த கட்டத்துல கூட என்ன செய்யல, அந்த துஆவை கேட்கல. எந்த சூழ்நிலையிலையும் கேட்கல, எந்த சிச்சுவேஷன்லயும் கேட்கல. நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போன்ற பாவிகளை காப்பாத்துறதுக்கு என்ன நான் அதை வச்சிருக்கிறேன், என் உம்மத்துக்காக ஆখিরাতல கேட்குவேன்னு திருவிழமாயிட்டேன். அல்லாஹ் அக்பர் கபீர். எவ்வளவு பெரிய ரஹ்மத். மாஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய ரஹ்மத். மாஷா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முத்லக் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முத்லக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முத்லக். மாஷா அல்லாஹ் ரஹ்மானா இருக்கிறான், ரஹ்மானா இருக்கிறான். அவன்கிட்ட உள்ள அந்த ரஹ்மத் யார்? மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ் ரஹ்மானா இருக்கிறான். மாஷா அல்லாஹ். ரஹ்மான்ங்கிற இந்த மௌசூஃப் அவன் ஆகும்போது சிஃபத்து ரஹ்மத் வேணும். அந்த ரஹ்மத்துக்கு பேர் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், என்ன நம் மீது இவ்வளவு பெரிய வர்ணிச்சு சொல்ல வார்த்தைகள் கிடையாது. அவ்வளவு விசாலமான பிலா ஹத் பிலா அதது அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் கிருபையும் கருணையும் நம் மீது என்ன ஜமீவசா ஒரு செகண்ட் கூட தடபடாமல், ஒரு செகண்ட் கூட இன்கித்தா இல்லாமல் முசல்சலாக நம் மீது ரஹ்மத்துடைய மழையை பொழிந்து கொண்டே இருக்கிறாங்க பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாயகத்துடைய ரஹ்மத்தை கொண்டு நாம் துனியால வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லாட்டி நாம செய்யற அநியாயத்துக்கு அல்லாஹ் நம்மளை என்னைக்கு அட்ரஸ் இல்லாம அரிச்சு மண்ணோட மண்ணாக்கிறது. புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய கஹாரியத்தும் ஜப்பாரியத்தும் நம் மீது பாயாம இருக்கிறதுக்கு காரணம் وجود رحمت محمد رسول الله صلى الله عليه وسلم. رحمت الشريف ما شاء الله رحمت الشريف. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீம் இருக்கு. ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய முபாரக்கான வீட்டில் இருக்கிறாங்க. நாயகத்துடைய பரிசுத்தமான திருமடியில கண்மணி நாயகத்துடைய கல்பு அத்ஹர் அலில் அதீமான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பத்ர் ஷரீஃப்ல இருந்து இந்த உலகத்துக்கு இரண்டாவதாக வந்த மாணிக்கமான இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபவா அலைனா பரக்காத் மின்ஹு தஹர தஆன். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான மடியில விளையாடிட்டு இருக்கிறாங்க குழந்தை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான திருமடியில விளையாட விட்டு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்யறதுக்காக போறாங்க ரசூலுல்லாஹ்வோட தர்பார் ஷரீஃப். போனவங்க அப்படியே தஹஜ்ஜுப் ஆயிட்டாங்க. என்னன்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து இருக்கிறாங்க. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை தன் முபாரக்கான சதுர் ஷரீஃப்ல நடக்க விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா பார்க்கறாங்க. குழந்தை இமாம் ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுடைய சதுருல் கரீமன் நடக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல, முபாரக்கான ஒண்ணுக்கு போயிட்டாங்க போல் ஷரீஃப் மாஷா. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சதுருல் கரீம்ல இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அல்லாஹ் தபாரக வ தஆலா அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் சொல்லி மாஷா கௌரவத்தோடு எந்த சதுருல் கரீமுடைய ஆலமத்து ஷரீஃப ரப்புல் ஆலமீன் பயான் செய்யறானோ அந்த சதுர் ஷரீஃப்ல இமாம் ஹுசைனுடைய கதமைனி ஷரீஃபைனிய நடக்க விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமகனுடைய பிஞ்சு பாதங்களை என்ன தன் முபாரக்கான நெஞ்சத்துல நடக்க விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மகிழ்றாங்க. புள்ள மாஷா அல்லாஹ் ஒண்ணுக்கும் போயிட்டாங்க. நாயகம் சந்தோஷமா அதை மாஷா அல்லாஹ் பார்த்து ரசிக்கிறாங்க. மாஷா உமர் ரலியல்லாஹு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அதனால இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தஅலீம்ல இக்ராம்ல ரொம்ப உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப மாஷா அல்லாஹ் அதுல அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்வாங்கன்னு சொல்லி அதை சொல்றதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு கௌரவிப்பாங்க. இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கலீஃபத்துல் முஸ்லிமீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. இந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை தன் முபாரக்கான மடியில வச்சு கொஞ்சி பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சல்மா நாயி ரசூலுல்லாஹ் வந்து பார்த்துட்டு இமாம் ஹுசைனோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத கண்டுட்டு போயிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழக்கூடிய கிரைம் பண்ணக்கூடிய சவுத்து ஷரீஃப் கேட்குது. முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹா பதறி ஓடி வந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே சஹீதி யா ரசூலல்லாஹ், தாங்கள் இப்பதானே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஹுசைனோட கொஞ்சிக்கிட்டு தாங்கள் ஏன் அழறீங்க நாயகமே?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழறத பார்த்தா யாருக்கு தாங்க மாஷா அல்லாஹ், நம்மளாம் மௌத்தாக போயிடுவோமே. முசல்மான் ஆகி மாஷா அல்லாஹ் துடிச்சு கேட்கும்போது ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருவுளமான உம்மு சல்மா, நீங்க சொல்றது ஹக்கு. நான் என் பிள்ளையோட ஹுசைனோட சிரித்து சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்பொழுது ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் வந்து கேட்டார், யா முஹம்மத், சர்வ புகழும் புகழ்ச்சிக்கும் உரிய நாயகரே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் என்ன யா முஹம்மது கூப்பிட்டாங்க சொன்னா இஸ்மு ஷரீஃப் முராதாக்கி அல்ல, வஸ்ஃபு தய்யிபா முராதாக்கி. மாஷா அல்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சிக்கும் உள்ள நாயகரே, புகழ் உலகை எக்காலமும் ஆட்சி செய்யக்கூடிய அதிபதியே. முகமதுக்கு மானா என்ன? புகழ் உலகை, புகழை ஆளக்கூடியவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோரையும் புகழ் ஆளும். ஆனா அந்த புகழை ஆழ்வார்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோருக்கும் மாஷா அல்லாஹ் புகழை கொண்டு அதமத், புகழ் எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் அதமத்தா இருக்கும். ஆனா ஹம்துக்கு அதமத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாஹிபுல் ஹம்து மாலிகுல் ஹம்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா முஹம்மது, நாயகமே, தாங்கள் இந்த தங்களுடைய அருமை திருமகனார் ஹுசைன் மீது தங்களுக்கு ரொம்ப பிரியமா யார சொல்லுதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. இதனை கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் ஜிப்ரீல், நாம் ஆமா ஜிப்ரீல். அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, செய்தி நாயகமே, தங்களுடைய உம்மத்தில் இருந்து ஒரு கூட்டம் என்ன, தங்கள் இந்த திருமகனை கொன்று விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள், கத்தல் செய்து விடுவார்கள். அநியாயமாக அக்கிரமமாக கத்தல் செய்து விடுவார்கள். இமாம் ஹுசைனை கத்தல் செய்து விடுவார்கள்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இது ஆலமுல் அஸ்பாப் அல்லவா, புரிஞ்சா? தாங்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அந்த நேரத்தில் கூட அந்த 3 துவால ஒரு துவாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வரல. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ஹுசைன் எல்லாவற்றையும் தாண்டக்கூடியவர்கள். ஹுசைனுடைய குவத் மாஷா அல்லாஹ், அது அல்லாஹ் ரசூல் ஆலம். மாஷா. அதனால என்ன, எத்தனை துல்முகள் வந்தாலும் அத்தனை ஹுசைனுடைய நாலன் ஷரீஃபில் உள்ள ஒரு தூசி மண்ணுக்கு கூட ஈக்குவலா முடியாது. ஆனா உம்மத் அப்படி இல்ல. உம்மத்து லோஃபாக்கல். நாம என்ன சின்ன விஷயத்துக்கு கூட தாங்க முடியாது, துஆஃபாக்கள். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹப்பத் அல்லாஹ் இமாம் ஹுசைன் மீது, ஷஃபகத் துஆஃபாக்களான நம் மீது. மாஷா அல்லாஹ். மஹப்பத் அல்லாஹ் ஹுசைன் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆஃபாக்களான நம் மீது ஷஃபகத். மாஷா அல்லாஹ். இரக்கம், ரஹ்மத், கருணை. மாஷா அல்லாஹ். ஹுசைன் ஏறிட்டு பார்த்தா போதும். மாஷா அல்லாஹ். சூரியனும் சந்திரனும் ஹுசைனுடைய நாலு ஷரீஃப்ல தக்பீர் செய்யறதுக்கு வந்து நிக்கும். மாஷா அல்லாஹ். ஹுசைனுடைய ஜமாலியத்தை பார்த்தா, ஹுசைனுடைய ஜமாலியத்துல சூரத் ஷரீஃப் முழுக்க அல்ல, ஹுசைனுடைய கதமைனி ஷரீஃபைன்ல ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய திருப்பாதத்துல என்ன, திருப்பாதத்தில் உள்ள ஒரு விரல்ல உள்ள ஜமாலியத்தை பார்த்தா சூரியனும் சந்திரனும் தஹீராகி என்ன, அது மங்கி மழுங்கி அது வெளிச்சமெல்லாம் இருட்டாகி உளுந்துரும். மாஷா ஹுசைன் மாஷா அல்லாஹ் என்ன, கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி உடைய மظهر. மாஷா அல்லாஹ். ஹுசைன் மாஷா அல்லாஹ் கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி உடைய மظهر. மாஷா அல்லாஹ். ஜமாலே முஹம்மதி ஹுசைன் மாஷா அல்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாம். ஹுசைன் மாஷா அல்லாஹ் ஜமாலே முஹம்மதி. அப்போ இமாம் அலி மகாம் சுல்தான் ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வ அக்மலுஸ் ஸலாம் அவர்களால் மாஷா அல்லாஹ் என்ன, எது வந்தாலும் தாங்கிறதுக்கான
சக்தி உள்ளவர்கள், பேர் ஆற்றல் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பேர் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. உம்மத்து அப்படி இல்லை, லோஃபாக்கள். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சல்மா நாங்க என்ன சொல்றாங்க, உம்மு சல்மா இப்ப ஜிப்ரீல் வந்து இந்த மாதிரி खबर சொன்னாப்ல. அதோட என்ற ஜிப்ரீல் கேட்டாப்ல, நாயகமே தங்களுடைய இந்த அருமை திரு மகனார் எங்க ஷஹீத் ஆகுறாங்களோ அந்த மக்கான்ல உள்ள துர்பத் ஷரீஃப தபர்ரகாத் ஷரீஃப நான் தங்களுக்கு கொண்டுகிட்டு வந்து தரட்டுமான்னு ஜிப்ரீல் கேட்டாப்ல. நான் கொடுங்கன்னு சொன்னேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என் புள்ள ஹுசைன் ஷஹீத் ஆகக்கூடிய கர்பு பலான்னு சொல்லக்கூடிய அந்த பலதுல அந்த மக்கான்ல உள்ள துர்பத் ஷரீஃபை கொண்டு வந்திருக்கிறாப்புல. முசல்மா இந்தாங்க பிடிங்க, இந்த துர்பத் ஷரீஃபை நீங்க பத்திரமா வச்சிங்க. என் புள்ள ஹுசைன் ஷஹீத் ஆகும் பொழுது இந்த துர்பத் ஷரீஃப் என்ன தபு ஷரீஃபாக மாறிடும் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துர்பத் ஷரீஃபை நாயகத்துடைய தெய்வீக திரு கரத்தால உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்றாங்க. அதை உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாங்கி பத்திரப்படுத்துறாங்க. அப்ப இமாம் அலி மகாம் செய்தனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ஷஹாதத்துல உதுமாங்கிறது பூலோகத்தில் மட்டுமல்ல வானலோகம் முழுக்க அது பிரபலமான விஷயம். மாஷா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மலக்குகளுக்கும் தெரியும். மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாமுடைய ஷஹாதத்துல உதுமாவுடைய ஆலா ஷான் என்னன்னு சொல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுங்கிறது மாஷா அல்லாஹ் எல்லாருக்கும் தெரியும். அந்த சம்பவத்தின் மூலமா தான் தீன கியாமத் வரையிலும் இஸ்திகாமத்தா இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய மஷியத் அது என்பது மாஷா அல்லாஹ் என்ன எல்லாருக்கும் தெரியலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலுக ஃபில் அர்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மொத்த மனித சமுதாயத்துக்கு இமாம் ஆக்கி இருக்கிறார். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமான் அல்லாஹ் சொன்ன உடனே மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, மாஷா அல்லாஹ் அமின் துர்ரியதி, யா அல்லாஹ் இந்த இமாமத்துங்கிறது என்ன என்னோட போயிடக்கூடாது அல்லாஹ். உன்னுடைய வஹீயின் மூலம் எனக்கு நீ எந்த நேரான வழியை கொடுத்தாயோ அந்த நேரான வழியை, அந்த ஹிதாயத்துடைய தரீக்கை, அந்த மன்ஹஜை குலைப்பதற்கு எந்த வாலிம் வந்தாலும் இந்த இமாமத் என்னுடைய வாரிசு மூலமாக அது நிறுத்தாட்டப்பட வேண்டும், தீன் இஸ்திகாமத்தாக்க வேண்டும். அமின் துர்ரியத்தி, இமாமத்து என்னோட முடிஞ்சிடாம, இமாமத்து என்னோட முடிஞ்சிடாம என்ன துர்ரியத்துக்கு இமாமத்து வேணும்னு சொல்லி கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜவாப் என்ன சொன்னா, லா யனாலு அஹதி ஸாலிமீன். இப்ராஹிமே அக்கிரமக்காரர்களுக்கு இந்த இமாமத்து போகாது. தங்களுடைய பரம்பரையில் என்ன அஸ்ஹாபுல் யமீன் வரும், அஸ்ஹாபு ஷிமால் வரும். அஸ்ஹாபு ஷிமாலுக்கு இந்த இமாமத்து போகாது. மாஷா அல்லாஹ் புரியுதா? அஸ்ஹாபு ஷிமால் பனு உமையாக்கள். யஸீத் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை தான். யஸீத் யாரு? இப்ராஹிம் நபியோட பரம்பரை தான். எல்லா யஹூதி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரை தான்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள யஹூதாங்கிற மகனுடைய வாரிசு தான் எல்லா யஹூதியும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் யஹூதா. யஹூதா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரன்ற மகன், கிரேட் கிராண்ட்சன், கிராண்ட்சனுடைய மகன். இப்ராஹிம் நபியுடைய கிராண்ட்சன் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் நபி புள்ள, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள நபி இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய புள்ள யாக்கூப், யாக்கூபுடைய புள்ள யாரு? யஹூதா. அப்போ மாஷா அல்லாஹ் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வமின துர்ரியத்தின்னு கேட்டதுடைய இஷாரத் மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். நஸ் குர்ஆன்ல மாஷா அல்லாஹ், குர்ஆனுடைய நஸ்ல இஷாரத்துன் நஸ், இபாரத்துன் நஸ், தலாலத்துன் நஸ், இப்படி பல வகை இருக்குது. இதுல மாஷா அல்லாஹ் இந்த இடம் என்ன, இஷாரத்துன் நஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கால வமின துர்ரியத்தின் கேட்டது மாஷா அல்லாஹ். வமின் துர்ரியத்தின் கேட்டது அல்ஹம்துலில்லாஹ் என்ன, பஅதியத் தபஈதியா. வாவென்னா தபஈதியா, பஅதியத் மாஷா அல்லாஹ். தன் பரம்பரையில பின்னாடி இந்த இமாமத் என்ன நிலநிக்கணும். அல்லாஹ் சொல்ற ஜவாப் என்ன, லா யனாலு அஹதி ஸாலிமீன், லா யனாலு அஹதி ஸாலிமீன். அப்போ இப்ராஹிமே அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, உங்களோட பரம்பரையில என்ன, உங்களோட இந்த மில்லத்துக்கு நீங்க எந்த நேரான வழியை காட்டுனீங்களோ அதுக்கு முகாலிஃபான ஸாலிமீன்கள் அக்கிரமக்காக வருவான். அவனுக்கெல்லாம் என்ன இந்த இமாமத்து போவாது. புரிஞ்சா? உங்களுடைய மன்ஹஜ்ல இருக்கிற, உங்களுடைய ஹுஸ்னுல் வல்ல இருக்கிற உங்களோட புள்ளைக்கு இந்த இமாமத்து போகணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏறத்தாழ 3000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட என்ன இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய இமாமத்துடைய ஷரஃப பத்தி அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு முன்கூட்டி அல்லாஹ் பயான் செய்துட்டான். மாஷா அல்லாஹ் முன்கூட்டி அல்லாஹ் பயான் செய்துட்டான். மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துர்பத்து ஷரீஃப உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்போ அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது நாயகம் என்ன, இந்த உம்மத்துல மாஷா அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையிலேயே மிகப்பெரிய ஸாலிமீன்கள் தோன்றுவான். அவன்ற துல்முல இருந்து உம்மத்தை முஹம்மதியாவை காப்பாத்தி தீன இஸ்திகாமத்தாக கூடிய அந்த இமாமத், அந்த மில்லத் யாருக்கு, இந்த ஹுசைனுக்கு தான் அலைஹிஸ்ஸலாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்னாங்க அறிந்திருந்தார்கள். மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அப்ப இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ஷஹாதத்துல் உதுமாங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்ன, ஷஹாதத்துல் உதுமாங்கிறது ஏதோ உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்துக்கு பிறகு சையதுனா அமீருல் மோமினீன் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் முஆவியத்து இப்னு அபூ சுஃபியானுக்கு இடையில் நடந்த அந்த ஒரு விஷயத்தால உண்டானது அல்ல. புரிஞ்சா? அது புதுசா ஒன்றும் ஸ்டார்ட் ஆகல. இப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே மஷூர் ஆயிடுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே ஷுஹரத் ஆயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? விளங்குதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஷுஹரத் ஆகியிருந்தா
அது மூசா நபி காலத்துல தெரியாம இருக்குமா? இதனாலதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத்துல இமாம் அலி மகாம் செய்தா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உலமாவுடைய ததுக்கிரா ஷரீஃப் இருந்துச்சு. தௌராத் வேதத்துல இந்த உம்மத்தே முஹம்மதியால ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீம் ஷுஹரத்தான பிறகு என்ன எத்தனையோ ஷஹதாக்கள் ஷஹீதானாங்க. ஷஹதால் பத்ரியன்கள் இருக்கிறாங்க, ஷஹதால் உஹதியன்கள் இருக்கிறாங்க.